Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 20 ல இருந்து 25000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு எப்படி ஒரு கேமிங் PC பில்ட் பண்ண போறோம்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பட்ஜெட்க்குள்ள வந்துட்டு கேமிங் PC பில்ட் பண்றதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேர் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருந்தீங்க. So அதனால தான் வந்து நான் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல வந்துட்டு ஒரு கேமிங் PC-யை என்னென்ன காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ண முடியும்ன்றது இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த 20 ல இருந்து 25000 ரூபாய்க்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு கேமிங் PC பில்டுக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். So ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸரோடவே ஆரம்பிச்சிடலாம். So இங்க வந்துட்டு நான் எந்த ஒரு ப்ராசஸர் சூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா Ryzen தரப்புல வந்துட்டு Ryzen 5 2400G என்ற இந்த ஒரு ப்ராசஸரை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு Ryzen தரப்புல இருக்கிற செகண்ட் ஜென் CPU. So இது CPU கிடையாது, ஒரு APU. So இது வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 4 கோர் அண்ட் 8 த்ரெட் கொண்ட ஒரு ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இதோட பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.6 GHz-க்கும் அதே நேரத்தில் பூஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 3.9 GHz வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பட்ஜெட் PC பில்டுன்றதுனால நான் இந்த ஒரு APU வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்துட்டு இன்டிகிரேட்டட் வேகா 11 கிராஃபிக்ஸ் வந்து நான் இவங்க கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பட்ஜெட் கேமர்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இது இருக்கும். அதுவுமே இப்போ வந்துட்டு கரண்ட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 9000 ரூபாய்க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலே வந்து நான் இந்த ஒரு APU வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதனால டெலிவர் பண்ண முடியும். நான் தேர்ட் ஜென் CPU APU எதுக்கு நான் எடுத்துகிட்டு வரலன்னு இங்கே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென் APUக்கும் தேர்ட் ஜென் APUக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாக் ஸ்பீடை தவிர வேறு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே ப்ரைஸை வந்துட்டு ரொம்ப ஒரு ரீசனபிளான ஒரு ரொம்ப வேர்த்தான ஒரு ப்ரைஸிங் இங்கே இருந்ததுனால நான் இந்த செகண்ட் ஜென் APUவோடவே நான் போகிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராசஸருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த Ryzen 5 2400G வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த PC பில்டுக்கு தேவைப்படுற ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 8GB-க்கான ஒரு ரேம் ஸ்டிக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று வந்துட்டு கார்சையரோடைய வெஞ்சன்ஸ்ன்ற இந்த ஒரு 8GB ரேம் ஸ்டிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு DDR4 3000 MHz கிளாக் பண்ணியிருக்கிற ஒரு ரேம் ஸ்டிக். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சோல்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ரேம் ஸ்டிக்னே சொல்லலாம். இந்த ஒரு அதுவும் ப்ரைஸ் ரேஞ்சை கன்சிடர் பண்ணும்போது 2500 ருபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடச்சிடும். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி இந்த ஒரு ரேம் ஸ்டிக் ஆஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அப்படி உங்களுக்கு கார்சையர்லேருந்து இந்த வெஞ்சன்ஸ் ரேம் ஸ்டிக் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக G ஸ்கில்ஸோடைய இந்த ரிப்ஜாஸ்ன்ற இந்த ஒரு 8GB ரேம் ஸ்டிக்கை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இந்த ஒரு ரேம் ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 or 2600 ருபீஸ்க்கு வந்துட்டு கிடைக்கும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு PC பில்டுக்கு தேவைப்படுற மதர் போர்டு. ஸோ மதர் போர்டில் வந்துட்டு நான் இங்கே எந்த ஒரு மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா MSI தரப்பில் வந்துட்டு A320 Pro VH+ன்ற இந்த ஒரு மதர் போர்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் நீங்கள் கட் டவுன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனாக MSIயோடைய A320 Pro VDSன்ற ஒரு மதர் போர்டும் இருக்குது. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3500-கே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில். அந்த மதர் போர்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறது MSIயோடைய A320 Pro VH+ன்ற இந்த ஒரு மதர் போர்ட். ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4000 ரூபாய்க்கு வந்துட்டு உங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ஒரு மதர் போர்டு நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த Pro VDSக்குன்னா இது வந்துட்டு இந்த A320 சீரீஸ் மதர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ஒரு மதர் போர்டு. உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் ஆகட்டும் எல்லாம் ஒரு அப்கிரேடடான ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு மதர் போர்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடும் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ உங்களுக்கு A320 சீரீஸில் உள்ள ஒரு மதர் போர்டு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு மதர் போர்டை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். அப்படி உங்களுக்கு B450 சீரீஸில் இருக்கிற ஒரு மதர் போர்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏசஸோடைய இந்த
ப்ரைம் B450MA என்ற இந்த ஒரு மதர் போர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கண்டிப்பாக 7000 ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இந்த மதர் போர்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். ஆரா சிங்க் வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் நிறைய RGB காம்பனன்ட்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த மதர் போர்டு வந்துட்டு அதுக்கான காம்பேக்டபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சராக இருந்தது இந்த மதர் போர்டில். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த மதர் போர்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் B450 சீரீஸில் உங்களுக்கு தேவைப்பட்டா. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த A320 மதர் போர்டோட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்லுக்கு தேவைப்படுற பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே கார்சையரோடைய VS450ன்ற இந்த ஒரு பவர் சப்ளை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம பண்ணுற இந்த ஒரு பிசி பில்லுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு பவர் சப்ளை வந்துட்டு இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ரொசஸரை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு அடிஷ்னலான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்தால், ரொம்ப பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கார்சையரோடைய VS550ன்ற இந்த ஒரு பவர் சப்ளை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரியும் இல்லைனா அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் VS450யோடவே நீங்கள் போய்க்கலாம். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 550 வந்துட்டு 3000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு அப்கிரேடபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்த ஐடியா நீங்கள் வந்துட்டு 550க்கு போகலாம். இல்லைனா 450 வந்துட்டு ரொம்ப சஃபிஷியண்ட்டான ஒரு பவர் சப்ளை வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொல்வேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்லுக்கு தேவைப்படுற ஸ்டோரேஜ் காம்பனன்ட்ஸ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு நான் ஒரு 1 டெராபைட்கான ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கையும் ப்ளஸ் ஒரு 120 ஜிபிக்கான ஒரு எஸ்எஸ்டியும் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் இல்லை 2700 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த 120 GB எஸ்எஸ்டி வந்துட்டு 1500 ருபீஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு எஸ்எஸ்டி ஏன் உங்களுக்கு தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சிஸ்டம் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த பூட் அப் டைம் ஆகட்டும், இல்லைனா சிஸ்டமோட அந்த ஒரு லோட் பண்ணுற டைம் ஆகட்டும், எந்த ஒரு கேம்ஸோ இல்லை அப்ளிகேஷன்ஸ் விண்டோஸ் லோட் ஆகிற டைம் ஆகட்டும், ரொம்ப ஒரு ஸ்னாப்பியான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த எஸ்எஸ்டி இருக்கிறதுனால. ஒருவேளை நீங்கள் எஸ்எஸ்டி இன்க்ளூட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. அது நீங்கள் அந்த பிசியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியாதுனால தான் இங்கே ஒரு எஸ்எஸ்டி நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் ஆகட்டும் இல்லை வேறு சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். மீதி கேம்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது டேட்டா ஃபைல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதாங்க கைஸ் இந்த ஒரு பிசி பில்டுக்கான காம்போனன்ட்ஸ். ஸோ கடைசியாக வந்துட்டு நான் ஆக்சுவலி ஒன்று சொல்ல வந்துட்டு ரொம்ப ஒரு மெயினான காம்போனன்ட். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கேபினெட் வந்துட்டு எந்த ஒரு கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே வந்துட்டு நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ANT eSports தரப்பில் இருந்துட்டு ஐஸ் 300 என்ற இந்த ஒரு ஐஸ் 200 என்ற இந்த ஒரு கேபினெட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ப்ரைஸுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணிடுது. ஒரு RGB ஃபேன் ப்ரீ இன்ஸ்டாலாக வேறு உங்களுக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு கேபினெட் ஒரு கேமிங் ஃபீல் கொடுக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. முன்னாடி இருந்தும் சரி இல்லை அந்த ஃபேனும் சரி ஒரு கேமிங் ஃபீல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது கொடுத்துருது. ஸோ 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கேபினெட் உங்களுக்கு கேமிங் கேபினெட் தேவைப்பட்டால் இந்த ஒரு கேபினெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேமிங்க்கு அந்த மாதிரி ஒரு RGB ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நார்மல் கேபினெட்டை போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு மார்க்கெட்டில் 1500 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு வந்துட்டு ஈஸியான கேபினெட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் போய்க்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடான ஒரு கேபினெட் வேணும், 3000 ரூபாய் வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கேபினெட்டில் ஒரு கேமிங் கேபினெட் ப்ளஸ் நீங்கள் மதர் போர்டாக இருக்கட்டும் இல்லை நிறைய அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ANT eSports உடைய ஐஸ் 511 இந்த ஒரு புது கேமிங் கேபினெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு 3000 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போதைக்கு இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வர்த் ஃபார் மணி கேபினெட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேபினெட் நான் லிஸ்ட் பண்ணுவேன். இது ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட வரவேற்பு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு வந்துட்டு இது பெற்றிருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 3000 ரூபாய்ன்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ரொம்பவே நிறைய ஒரு ஹை அண்ட் கேபினெட்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு கேபினெட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 3000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த கேபினெட் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ இதாங்க இஸ் இந்த பிசி பில்டோடைய ஒரு இந்த பிசி பில்டு வீடியோ. ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லைனா இதே காம்பனன்ட்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தோணுதான்றதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு பிசி பில்டோடைய ஓவரால் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த A320 VH+ மதர் போர்டும் இந்த ஒரு 2500 கேபினெட் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா
கரெக்டாக வந்துட்டு 2400 600 ருபீஸோ ஏதோ அந்த மாதிரி வருது. ஸோ அந்த B450 மதர் போர்டு ஆகட்டும் இல்லை அந்த 3500 கேபினெட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 27,000 ருபீஸ்க்குள்ளே வருது. அதே நேரத்தில் அந்த மதர் போர்டில் A320 VDSன்ற அந்த ஒரு மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்ததில்ல, கம்மியான நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,000 ருபீஸ்க்குள்ளேயே வந்துட்டு இந்த பிசி பில் முடியுது. ஸோ 20,000 to 25,000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பிசி பில் கேட்டதுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வேறு ஏதாவது பிசி பில்ட் வீடியோஸோ இல்லை வேறு எந்த ஒரு வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படாதோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப்.